மகப்பேறு காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சொல்லுவாங்க பெரியவங்க. நைட்டு தூங்குறப்ப உனக்கு ஒரு கெட்ட கனவு ஒன்று வந்துச்சுன்னா எந்திரிச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் நம்மளுடைய ரிவ்யூவுக்கும் ஒரு சம்மந்தம் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய மம்மா ரீட்ரீட் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த கதையை எழுதி இயக்கியிருக்காங்க எலன் அல்வரஸ். இதில் லீட் ரோல் பண்ணியிருக்கிறது அன்னி கோன்சலஸ். இதனுடைய மைய கரு என்ன அப்படின்னா, கன்சீவாக இருக்கக்கூடிய கதாநாயகிய ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சு அவங்கள சுற்றி ஒரு அமானுஷ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று நடக்கும். இதில் இருந்து வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. படத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு ரோடில் கார் ஒன்று போயிட்டுருக்கு. இந்த மலையை சுற்றி அப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்கு. மலையோட உச்சியில் ஒரு பெரிய போர்டு ஒன்று இருக்குது, மம்மா ரீட்ரீட். அன்னி கவுன்சிலர்ஸ் ஒரு வழியாக அந்த முகாமுக்கு போய் சேர்றாங்க. அங்கே போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7-8 கன்சீவாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே இருக்காங்க. அங்கே கிளாஸ் நடத்துகிறவங்களும் கன்சீவாக தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்ட்ரோவ் ஆகிட்டு மற்றவங்ககிட்ட இன்ட்ரோவ் ஆகிட்டு இவங்களுக்கு ஒரு கூடாரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் போய் பார்த்தா ப்யூர் ஒயிட்டில் அழகாக என்னென்ன வேணுமோ ஒரு 2 நாளைக்கு தேவைப்படுறது எல்லாமே அங்கே இருக்கும். இங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்ப்பமாக இருக்கக்கூடிய கதாநாயகி ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் ரிலாக்ஸாக ஒரு 2 நாள் அப்படிங்கிறது சின்ன சின்ன எக்ஸசைஸ், அப்புறம் மெயினாக குறிப்பாக சொல்கிறதே குழந்தை சுகப்பிரசவமாக அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிளாஸை இவங்க அட்டன் பண்ணுறாங்க. அந்த ட்ரெயினர்கிட்ட அன்னி கவுன்சிலர்ஸ் பேசுவாங்க. பேசுகிறது எல்லாமே முரண்பாடுகளாகவே இருக்கும். டைனிங் டேபிள் ஒன்று இருக்கும், அங்கே உட்காந்து எல்லோரும் சாப்பிட போகிறப்ப அப்போ ட்ரெயினர் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு ஃபுட்டை ஒன்று எடுத்து சாப்பிட்றப்ப அந்த ஃபுட்டுக்கு மேலே அழகாக 2 புழு ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கும். அது இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதா இல்லை நிஜமாலுமே அவங்க அந்த புழுவோடு சேர்த்து அந்த ரைஸ் புட்டை சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது ஒரு அமானுஷ்யமாகவே இருக்கும். ஒரு எக்ஸசைஸ் ஒன்று சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வேறு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று அங்கே நடக்கும். ரவுண்டாக நின்று கன்சீவாக இருக்கக்கூடிய அந்த லேடிஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. கண்ணை மூடி சில நேரத்தில் பார்த்தா இவங்க நடுவில் நிற்பாங்க, சுற்றி இவங்கெல்லாம் நின்றுவாங்க. ஒரு செகண்டில் எல்லாருடைய கண்ணும் கருப்பாக அப்படி போகும். அங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுவாங்க கதாநாயகி. நீ இந்த இடத்த விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் போயிடுவியா அப்படிங்கிறது அந்த ட்ரெயினரோட எண்ணம். ஸோ இவங்க வெளியில் போனாங்களா இல்லை உள்ளே வச்சுக்கிட்டே இவங்க வேறு ஏதாவது ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்களா அப்படிங்கிறதான் எண்டு. இந்த படத்தினுடைய எண்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒன்று தான் தோணும், பேசாமல் நீ வீட்டிலேயே இருந்திருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்காவது போய் என்னென்னு பார்த்து இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கே குழந்தை சுகமாக பிறக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்ட்டு போனால் இதுதான் உன்னுடைய எண்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் தோணும். ஸோ இந்த படம் ஒரு 5 நிமிஷம் தான் ஓடக்கூடியது. கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தை பற்றியான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அதே போல் நம்மளுடைய சேனலை மற்ற லாங்குவேஜ் மூவிஸ் எல்லாமே இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.